கடைசியாக ஒன்று சொல்றேன், 3 நேரங்கள்ல துவா இருக்குது. இந்த துவாவை மறந்துடாதீங்க. ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார், சமகாலத்தில் இருக்கிற ஒரு அறிஞர், கலாநிதி உமர் அப்துல் காஃபி. அவர் எழுதியிருக்கிறார், ரமதானில 90 மணித்தியாலங்கள் ஒதுக்குங்க துவாவுக்கு. நோம்புடைய சட்டங்களை பேசிக்கொண்டு போய் இடையில குறுக்காக வந்து, முன்னால் உள்ள ஆயத்தும் ரமலான பத்தி இருக்குது, பின்னால் உள்ள ஆயத்தும் நோம்ப பத்தி இருக்குது, நடுவில் சொல்றான், என் அடியாறுகள் என்னை பத்தி கேட்டால் சொல்லுங்க, நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று, ஃபைன்னி கரீப், துவா கேட்பவர்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்க. நோம்பட துவா முக்கியம். ஒரு மணித்தியாலம் துவா செய்யணும். எப்படி ஒரு மணித்தியாலம்? எங்களுக்கு அரபு தெரியாதே. அரபியில துவா கேட்கறது கடமை இல்லை. தொழுகைக்குள்ள மட்டும்தான் அரபியில கேட்கணும். வெளியில கேட்கறது அரபியில கேட்க தேவையில்லை. கபருக்குள்ள கூட அரபியில கேள்வி இல்லையே. எங்கட அகீதாவில் எழுதிக்கிறாங்க, குல்லு இன்சானின் யுஸ்அலு பிலுகத்திஹி, அவரவருடைய பாஷையில தான் கபருல கேள்வி. பாஷையை படைச்சவன் அவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில தாயிடத்துல உண்ட அடம்பிடிச்சு கேட்கிறது போல் அல்லாட்ட கேளுங்க. தாயிடத்துல ஏன் அடம்பிடிச்சு கேட்கிறோம்? கோவிக்க மாட்டான். ரப்பிட்ட கேளுங்க. ரப்பு வித்தியாசமானவன். மனிதன் யாரிடத்துல கேட்டாலும் அடிக்கடி கேட்கும் போது கோபம் வரும். எங்கட ரப்பு எப்படி தெரியுமா? கேட்காத போது கோபம் வர்றவன். யாருக்கு ஒரு தேவை ஏற்பட்டு அல்லாஹ்விடத்துல கேட்காம என்னால சாதிக்கலாம் என்று நினைக்கிறானோ, அல்லாஹ் அவனோடு கோபப்படுறானாம். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லிப் அலைஹி, ரப்பிடத்துல யாரு கேட்க இல்லையோ ரப்பு அவரோட கோபம். அந்த 3 நேரமும் எது? ஒன்று சஹருடைய சாப்பாட்டுக்கு முன்னால தஹஜ்ஜுத் நேரம், தொழுகையோடு சேர்த்துடுங்க. அழுது கொண்டிருங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது யா அல்லாஹ், தீர்வு உன்னால மட்டுமே தர முடியும், இந்த தீர்வை தந்திரு. 2வது நேரம் ஃபஜ்ர், சுபஹ் தொழுதவுடன் போய்த்து தூங்கிடாதீங்க. பல அறிஞர்கள் அது முசீபத்துடைய நேரம் என்று எழுதுறாங்க. சுபஹுக்கு பின்னால இஷ்ராக், சூரியன் உதயமாகும் வரை உள்ள நேரம். இந்த நேரம் இருக்குதே, ஊரில் இருந்து ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நேரம். ஹஜ்ஜு உம்ரா செய்ய மக்காவுக்கு போகணும், பல லட்சம் செலவழித்து. ஊரில் உள்ளவர்களுக்கு அந்த நன்மையை அடைய அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கிறான். சுபஹுக்கு பின்னால 1 மணி நேரம் துஆவுல இருங்க. 3வது நேரம் இஃப்தாருடைய நேரம். அந்த உணவை பார்த்து பார்த்து ரப்பிட்ட கேட்கிறத மறந்துடாதீங்க. அந்த நேரத்துல ஒவ்வொரு நோம்பாளிக்கும் ஒரு துஆவை அல்லாஹ் முஸ்தஜாபாக வச்சிருக்கிறான். கேட்டா கபூலாகும். இந்த 3 நேரங்களையும் மறக்காம துஆவில சேர்த்துக்கோங்க. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கழித்தார்களோ அந்த உணர்வுகளோடு, அந்த இஹ்லாஸோடு, அந்த முஜாஹதாவோடு அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் தந்தருள்வானாக.